வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நலமுடன் வாழ தேவையான நற்பண்புகளை வள்ளுவர் சொன்ன குறள்களில் இருந்து எடுத்து தினமும் நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் முறையில் நாம் விளக்கங்கள் கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நண்பர்களே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நட்பண்பு ப்ளஸ் கூடாத ஒரு பண்பு, கூடாத ஒரு எண்ணம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒருத்திங்க நம்ம எதிரில் இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. அதாவது டக்குன்னு அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, தப்புன்னு பட்டுதுன்னா, அவங்க மனசுக்கு பட்டுதுன்னா, சின்னாலோ பெரியாலோ நல்லவங்களோ கெட்டவங்களோ எதுவும் பார்க்க மாட்டாங்க, டப்புன்னு சொல்லிடுவாங்க, டப்புன்னு பேசிடுவாங்க, நேருக்கு நேர் பேசிடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க இல்லாதப்போலாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ, அவங்கள பற்றி குறை கூறுறதோ அந்த மாதிரி பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, டப்புன்னு ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நேரில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆள் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் பேசுவாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜால்ரா அடிப்பாங்க, அவங்கள நல்லவங்க, அது இது வல்லவர் அந்த மாதிரியெல்லாம் புகழுவாங்க. ஆனால் அவர் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட மட்டுமே அவரை பற்றி தப்பான அவருடைய நடைமுறைகளை பற்றியோ அவருடைய பண்புகளை பற்றியோ தப்பாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு சிலருடைய குணாதிசயம். அப்புறம் அவங்களுடைய ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லெவல் பெரிய லெவலில் இருந்ததுன்னா அவங்களை உயர்த்தி பேசுகிறது, பெரிய ஆள்னு சொல்கிறது. அதுவே ஒன்றும் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுகிறது, அவங்கள தரம் தாழ்த்தி பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்புகளை வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லி இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒருத்தர் நம்ம எதிரில் இருக்கும்போது அவர் நல்லவரோ கெட்டவரோ, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தப்புன்னு அவங்க நேருக்கு நேர் சொல்லிடலாங்க, அது தப்பே கிடையாது. முன்கோவக்காரங்களாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்படி சொன்னாலும் அது தவறாகவே இருந்தாலும் அப்படி கூட சொல்லிடலாம். ஆனால் அவங்க இல்லாதப்போ அவங்க செஞ்சதே தவறாக இருந்தாலும், ஒருத்தர் இல்லாதப்ப அவங்க செஞ்சதே தவறாக கூட இருந்தாலும் அவங்க இல்லாதப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவங்க தப்பாக அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு புறம் கூறுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்க இல்லாதப்போ பேசக்கூடாது. ஓகேங்களா? அது மிக தவறு. நேருக்கு நேர் பேசிட்டா கூட தவறு கிடையாது, அவங்க இல்லாதப்போ பேசினா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லி வச்சுருக்காரு. கண்ணின்று கண்ணற, ஒரே நிமிஷங்க, வழக்கம் போல் அந்த குறள் மறந்து போச்சு, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அந்த குறள் நான் சொல்கிறேன். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஓகேங்களா? அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்கள பற்றி தப்பாவோ ரைட்டாவோ எது வேணாலும் சரி நேருக்கு நேர் பேசினாலும் கூட அவங்க இல்லாத அவங்கள பற்றி தப்பாவோ தரக்குறைவாகவோ சொன்னால் அது மிக தப்பான பண்புங்க. அந்த மாதிரி கூடவே கூடாது அப்படின்னு இந்த குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கடைப்பிடிச்சோம்னா நமக்கும் நல்லது நடக்கும், நல்ல வழியில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ விடைபெறுகிறேன். நானும் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ். நன்றி நண்பா.